விஜயோட வலம் வர ஒரு முக்கியமான ஜோதிடருக்கு கட்சியில முக்கிய பதவி கொடுக்க போறாங்களா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருக்கு ஜோதிடர் ஒருத்தர் ரொம்பவே நெருக்கமா இருந்து வராரு. அவரை தாவேகா கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளரா நியமிச்சிருக்காரு விஜய். அவர் தான் ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல். இவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடரா திகழ்ந்திருக்காரு. ராதன் பண்டிட் வெற்றிவேல் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில பிறந்திருக்காரு. பள்ளி கல்லூரி எல்லாமே அங்கதான் படிச்சிருக்காரு. கிரிக்கெட்ல ரொம்ப நல்ல வீரரா இருந்திருக்காரு. 89 வாக்குல ஜெயலலிதா அவங்களுக்கு ஜோதிடம் கணிச்சு சொன்னாரு. அப்புறம் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. இதை தொடர்ந்து தேர்தல் தோல்வி குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அதையெல்லாம் கணிச்சு சொன்னாரு. ராதன் பண்டிட் கணித்த பெரும்பாலானவை அப்படியே நடந்திருக்கிறதுனால ஜெயலலிதா அவங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்க பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவங்க பல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுதான் நடந்திருக்காங்களாம். தன்னோட ஆலோசனை படியே ஜெயலலிதா அவங்க தம்மோட பெயரோட கடைசியில கூடுதலா ஒரு ஏ சேர்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் தொடர்ச்சியா 2 முறை சட்டசபை தேர்தல்ல அதிமுக வென்று ஜெயலலிதா அவங்க 2 முறையும் முதலமைச்சர் ஆயிருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இப்ப விஜய் அவருக்கு இவர் தான் ஜோதிடம் பார்த்து எல்லாமே சொல்றாங்களாம். கட்சியில ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இப்ப தாவேக மாநில செய்தி தொடர்பாளரா இவரை நியமனம் பண்ணிருக்காங்க. ஜோதிடரான ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் தாவேகாவுல மாநில செய்தி தொடர்பாளரா நியமனம் செய்யப்பட்டது அனைவரது புருவங்களையும் உயரச் செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருந்திருக்கு. விஜய்க்கு ஆஸ்தான ஜோதிடர் ஆகி இருக்காரு. அவரோட ஆலோசனைப்படி பல முக்கிய நேரங்கள்ல விஜய் அவர் கேட்டு செயல்படுறாராம். பெரியார கொள்கை தலைவர்கள் ஒருவராய் ஏற்றுக்கொள்ள தாவேக தலைவர் விஜய் அவரு ஜோதிடர் ஒருவரை அருகில வச்சுக்கிட்டு தான் அவர் பேச்சு கேட்டு செயல்படுவதா சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா தாங்க தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.